வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும். மாம்ஸ் கிச்சனுக்கு என் சேனல் இது வரைக்கும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கம்மா. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கம்மா. இப்போ வாங்க நம்ம வடநாட்டு டிஷ்ஷுமா, இது நார்த் இந்தியன் டிஷ்ஷு ரொமாலி ரொட்டி. சரியாம்மா? ரொட்டி ரொமாலி. 1 கப்பு மைதா, 1 கப்பு ஆட்டா. இதை வச்சு நம்ம இப்போ 2 மாவையும் கலந்து நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம். சரியாம்மா? இந்த மாவை கலக்கையில் எனக்கு எப்போவுமே ஒரு கதை ஞாபகத்துக்கு வரும்மா. எப்போவுமே எப்போ இந்த மாவை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சாலும் எனக்கு அந்த ஞாபகம் வரும். உப்பு கொஞ்சம் போடுங்கம்மா. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி வெதுவெதுப்பான பால் ஒரு 1/2 கப்பு. அந்த 1/2 கப்பு பால், அதாவது அந்த மாவு கப்புன்னா 1 கப்புமா, அந்த மாவு கப்பில் 1 கப்பு. இது கோலை கொஞ்சம் பெருசு, அதனால் 1/2 கப்பு வச்சுருக்கிறேன். வெதுவெதுப்பான பாலுமா, கரெக்டாக எனக்கு வந்துச்சு. நீங்களும் தண்ணியை பாலை பார்த்து ஊற்றி பிணைங்கம்மா. பிரச்சனை இல்லை. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுருங்க. பிணைஞ்சி ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் வாங்க பொரிஞ்சட்டியை பார்ப்போம், கடாயை. அதை கவுத்தி தான் நம்ம ரொட்டி, ரொமாலி ரொட்டி நம்ம செய்யணும். அதை தடவி எண்ணெயை தடவி வச்சுக்கிறோங்கம்மா. இது வரைக்கும் உப்பு தண்ணியை தொளித்து செய்கிறது. எனக்கு என் சட்டி ஒட்டும். அதனால் நான் உப்பு தண்ணியை தொளித்தா எனக்கு கண்டிப்பாக ஒட்டும். அதனால் நான் செய்ய மாட்டேன். நீங்கள் உங்கள் சட்டி உங்களுக்கு ஓகே இருந்தால் நீங்கள் உப்பு தண்ணியை தொளித்து போடுங்கம்மா. எனக்கு எப்போவுமே ஒட்டும். அதனால் நான் எண்ணெயோடு நின்றுக்கிறோம்மா. அப்புறம் மாவு பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு, சாஃப்டாக ஆயிடுச்சு. உங்களுக்காண்டி தான் நான் தோசைக்கல்லையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை நான் எப்போவுமே பொரிஞ்சட்டியில் மட்டும்தான் செய்வேன், குவாலியில் தான் செய்வேன். நம்மளுக்கு குவாலி பின்னுக்கு வலுவலுண்டு இருக்கணும், அப்போ தான் செய்ய முடியும். அதை நம்ம அடிக்கடி செஞ்சோம்னா வலுவலுண்டு இருக்கும். அப்புறம் மாவை உருட்டி வச்சுமா, 4 உருண்டை வந்துச்சு, சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ தூவிக்கிட்டு பூரி இதை வச்சு உருட்டுங்க. மரம் இதாக இருந்தால் நல்லதும்மா. இரும்பு இருக்கிறவங்க இரும்பை பாவீங்கம்மா. மரம் இருந்தால் கொஞ்சம் நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல, இரும்பை பாவீங்க. இந்த மாதிரி லேசாக உருட்டிக்கிட்டு நல்லா மாவை உதறி விட்டுட்டு இந்த கை ரெண்டையும் வச்சு இந்த மாதிரி வீசுங்கம்மா. இந்த மாதிரி வீச அது நல்லா பெருசாக அகலமாக வரும். சரியாம்மா? ஆனால் நம்மளுக்கு தோசைக்கல் பற்றணும், அப்புறம் பிஞ்சு போயிடும். தோசைக்கல்லில் போடையில் மாவு வேறு சிறுசு நம்மளுக்கு பிஞ்சு போயிடும். சரியாம்மா? தோசைக்கல் பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு பெருசாக எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் நெருப்ப வைங்க. அப்புறம் என்ன, இந்த மாம் கிச்சனில் பிஞ்சு போன ரொட்டியை ரொமாலி ரொட்டின்னு சொல்கிறான்னு நினச்சிக்கிருவீங்க. சரியாம்மா? அப்புறம் கைட்டே எடுத்து போட்டுறோம். நல்லா காற்று கூடாத்தாமல் இருக்கும் இந்த ரொட்டி. இது வடநாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பெரிய பெரிய ரொட்டிலாம் செய்வாங்க. நீங்கள் நேஷ்னல் குரோஃபி, வாட்ஸ்அப் குரூப்லாம் நிறைய இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் உள்ள டிஷ்ஷு தாம்மா இது. இதை நான் செஞ்சு பார்த்து நிறையா தடவை செஞ்சுட்டேன். இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். சரியாம்மா? இது ரொம்ப நல்லா இருக்குதும்மா, கறிகளுக்கெலாம் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் நெய் பிளாந்தா வேண்டாம், தடவி வைக்கலாம். நான் எதுவுமே தடவலை, வெறும் கோசமாத்தமாக வைக்கிறேன். அவ்வளோதான். 2வது ரொட்டியும் போட்டாச்சு. அடுப்பு மீடியம் சைஸுமா வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதையும் எடுத்தாச்சுமா. அவ்வளோதான், அடுப்பு அடைச்சிருங்கம்மா. அடைச்சிட்டு வாங்க பொரிஞ்சட்டி மேலே எண்ணெயை தடவி வச்சோம்ல, அதுக்கு ஒரு ரொட்டியை வீசி போடுவோம். அவ்வளோதான், அதையும் போட்டாச்சு. போட்டதை தான் காட்ட முடியலம்மா, எனக்கு ஒத்த கையில் வச்சுக்கிட்டு போடுறது கஷ்டம், அதனால் காட்டலை. அப்புறம் பிஞ்சு போயிடும். அதனால் இது 2 பக்கமும் மங்கில் தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம போடணும். அவ்வளோதான். இது நம்மளுக்கு தோசைக்கல்லை விட இது இன்னும் அழகான கலராக, இது அழகாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியுமா? தோசைக்கல்லை விட இப்படி பொரிஞ்சட்டி திருப்பி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அழகாக. ஆனால் பொரிஞ்சட்டி நம்மளுக்கு வலுவலுண்டு இருக்கணுமா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அப்புறம் ரொட்டி உங்களுக்கு பிஞ்சிரும். சரியாம்மா? நான் எப்போவுமே எண்ணெயை தடவித்தமாக போடுவேன், உப்பு தண்ணியை பாவிக்க மாட்டேன். மறு ரொட்டி அதே மாதிரியே செஞ்சுக்கிறேங்க. இது என்ன எனக்கு ஞாபகம் வருதுன்னு, நம்ம அந்த மாவை பிணையும் போது கோதுமை மைதா, ஓகே, கோதுமையிலேருந்து மைதா வந்திருக்கு. சரியாம்மா? அதாவது கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டைலேருந்து கோழி வந்துச்சா, அந்த கதையெல்லாம் தெரியும். இந்த மைதா கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சரியாம்மா? இது என்னோட கற்பனை கதை. எப்போ மாவு பிணைஞ்சா அந்த ஞாபகம் வரும். அதாவது ஆண் பெருசா பெண் பெருசா, கணவன் பெருசா மனைவி பெருசான்னு எப்போவுமே ஒரு போட்டிகளாகவே சில பிள்ளைகளுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கோதுமை விட்டு கொடுத்தனால தான் மைதாங்கிற ஒரு இது உலகம் முச்சூடும் வந்திருக்கு. அதனால தான் நம்மளுக்கு கேக்கு, குக்கீஸ் எல்லாமே, பிஸ்கட்டுகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா என்னென்னமோ வந்திருக்கு. நம்மளுக்கு எல்லாமே கோதுமையில் உள்ள மாவு தான். கோதுமை விட்டு கொடுத்தனால தான் நம்மளுக்கு மைதாங்கிற ஒரு இது வந்திருக்குமா. அதை நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். நீ பெருசாக நான் பெருசான்னு போட்டி போட்டுருக்காமல் வாழ்க்கை எதானு புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா இந்த மாதிரி ரொமாலியா ரொட்டி மாதிரி அழகாக விசிறி மாதிரி வீசி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ருசியாக. ஓகே, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. இல்லை, இந்த இடம்லாம் பாருங்கள் அழுக்காயிருச்சு. அதெல்லாம் தொடச்சிருவோம். தொடச்சிட்டு மறு ரொட்டியை போட்டாச்சுமா.
இன்னொரு பாயிண்ட் என்னென்னா சம்மந்திமார்கள் ஆணை பெற்றவங்க பெண்ணை பெற்றவங்க 2 பேருமே சரிசமம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆணை பெற்றவங்களும் பெண்ணை பெற்றவங்களும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் வளர்க்குறோம், ஒரே மாதிரி தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆணை பெற்றவங்க பெருசு பெண்ணை பெற்றவங்க கீழே, பெண்ணை பெற்றவங்க பெருசு ஆணை பெற்றவங்க கீழே அப்படின்னு நினைக்கிறத விட்டுப்புட்டு 2 சரிசமமாக இருக்கணும். அந்த கோதுமையும் மைதாவும் எப்படி ஒன்றா சேர்ந்து ஒரு ரொட்டியாகுதோ அந்த மாதிரி 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் தான் அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும், அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக வாழும். அதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இருந்துக்கிறங்க. மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும், எல்லாத்தையும் மறந்து நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த கோதுமையை வச்சு தான் நம்மளுக்கு மைதா வந்துச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கிறோங்கம்மா. நீ பெருசாக நான் பெருசாக நினச்சா இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அதோட அவ்வளோதாம்மா. இது எப்படி இந்த கடாயை வைக்கிறேன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பக்கத்தில் தண்ணி, அந்த பக்கத்துலேயும் தண்ணி, அரை மங்கு தண்ணியை வச்சு இந்த பொரிங்கட்டி என்ன செய்யுங்க அப்படியே கவுத்திடுங்கம்மா. தோசைக்கல்ல கூட கவுத்தி செய்யலாம். நான் எப்போவுமே இந்த கடாயை தான் செய்வேன். எனக்கு இது நல்லா வலுவலுண்டு இருக்கும். எண்ணெயை தடவிட்டுண்டா வலுவலுண்டு வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. இது ரொம்ப நல்லா இருக்குமா ரொட்டி. அதோட எண்ணெய் தொடச்சிட்டு எண்ணெயை தடவிட்டு மேலே ரொட்டியை போட்டிங்கன்னா உங்களுக்கு வலுவலுண்டு ஒட்டவே ஒட்டாது. வெறும் எண்ணெய் தடவாமல் நீங்கள் உள்ளதில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கிறோங்கம்மா. அதுக்கு தான் உப்பு தண்ணியை தொளிச்சு செய்வாங்க வடநாட்டுக்காரவங்க. எனக்கு வந்து எண்ணெயை தடவுறது எனக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் லைட்டாக நான் எண்ணெயை தடவிக்கிறேன். ஒரு ரொட்டிக்கு மட்டும் தான் தடவுவேன், எல்லா ரொட்டிக்கும் தடவ மாட்டேன். அப்புறம் ஈரத்துணியை வச்சு சுற்றி வச்சுக்கிறேங்கம்மா. சுற்றி வச்சு சுடு சட்டியில் வச்சுக்கிறேங்க. நம்ம இன்னும் ஒரு 2 ஹவர் சென்று சாப்பிட்றதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கோதுமையிலேருந்து மைதாவில் அந்த கோதுமையான பார்க்குறத விட நம்ம ரொட்டி ஒரு அருமையான ரொட்டி செஞ்சிட்டோம், அவ்வளோதான். இப்படி தான் வாழ்க்கையும் இப்படித்தாம்மா. நம்ம எதையுமே அழகாக வாழ்க்கையை நகர்த்திகிட்டே போனால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இந்த ரொமாலியா ரொட்டி மாதிரி இது நல்லா கறிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் கறி, சாடின்னு, கோழிக்கறி, டால், கீமா டால், நான் ரொட்டி டால் அன்னைக்கு போட்டிருக்கோம்ல அந்த டால்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. டால் ஃப்ரை, டால் டக்கா எல்லாத்துக்கும். இப்போ வாங்க, என்னோடய ஃப்ரெண்டுகள் வந்து சில பேர்களுக்கு வந்து கமெண்டில் எப்படி எழுதுறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். சிவப்பு கலர் அவ்வளோதான் நீங்கள் வந்து அமைக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். அந்த மணி பெல்லை தட்டினியண்டா ஒருத்தர் போடுற வீடியோவும் உங்களுக்கு வரும். நீங்கள் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துடும். அப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணலாம் விரும்புனீண்டா. அப்படி உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல, அந்த அவங்க சொல்கிறது ரெசிபிகள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி கை கீழே இருக்கும் போனால் இப்படி மேலே ஏற்றி விட்டீண்டா ஒரு மனுஷன் மாதிரி இருக்கும், கமெண்ட் எழுதியிருக்கும். அதில் வந்து நீங்கள் எழுதி விடலாம் எதுவும். அதுக்கு மேலே உங்களுக்கு தவறாக எழுதி விட்டு இந்த ஏரோ மாதிரி இருக்கும், அதை அனுப்பி வச்சுருங்க. அதுக்கு மாதிரி தவறாக போச்சுன்னா அதுலேயே 3 பிள்ளியாக இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். டீலேட்டை எடி போட்டிருப்போம், நீங்கள் டீலேட்டை அழிக்கிறத அழிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. இவ்வளோ தான் கமெண்ட் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் மணி பெல்லு, இவ்வளோ தான். இது தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்களுக்கு இதெல்லாம் தெரியலை, அதனால் நான் அவளுக்காண்டி இதை நான் சொல்கிறேம்மா. நான் ஒருத்தருக்காக தனித்தனியாக சொல்ல முடியலை, அதனால் மொத்தமாக எல்லாருக்கும் சொல்லுங்கள். இது யாரோட வீடியோ நீங்கள் பிடிச்சாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், கமெண்ட் எழுதலாம். அது உங்களோட விருப்பம்மா. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.